நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தத்ர சோத்ருகுணாத்மகோபி சமகல் சத்வப்ரதான ஸ்வயமோ ஜீவேஸ்மின் खलु निर्विकल्पमघमिति उद्बोध निष्पादकक चक्रेस्मिन् सविकल्पबोधकमगं तत्त्वं महल्खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोदि बहुलं विष्णो भवत्प्रेरणात्. ஐந்தாவது தசகத்துல நாராயண பட்டத்திரி உயர்ந்த ஐந்தாவது ஸ்லோகத்துல மகத்துன்ற தத்துவத்தை படைத்த பகவான் தமோகுணத்தினுடைய ஒரு சேர்க்கையினால அகங்காரம் நான் என்ற ஒரு தத்துவத்தை படைத்து குருவாயூரப்பனான நீ சம்புஷ்டம் திரிகுணை ஸ்தமோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணாத் உன்னுடைய ஒரு பிரேரணையினால ஒவ்வொரு தத்துவங்களும் உலகத்துல சிருஷ்டிக்கப்படுறது. நீ யோக நித்திரையிலேயே இருந்துட்டு இவ்வளவத்தையும் ஒருவனாக நிர்வகித்து ஒவ்வொன்றாக நீ படைக்கக்கூடிய அழகு இருக்கே கிருஷ்ணா, அது எனக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்குறது. அப்படி இருக்கக்கூடிய சுவாமியா குருவாயூர்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ஒன்றை அடி சிலாரூபத்துல இருந்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதோ புதுசா கேட்கிற மாதிரி என்ன ஆதரிச்சு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நீ தலையசைச்சு நீ படைச்ச விஷயங்களை உன்னிடத்திலேயே நான் தைரியமாக சொல்ல அதையே சந்தோஷமா கேட்டு நீ தலையசைக்க கூடிய ஒரு வைபவம் இருக்கே. நாராயணியத்துல நானும் இதை பாராயணம் செய்பவர்களும் இந்த வைபவத்தை கேட்பவர்களும் என்னத்தான் புண்ணியத்தை அடைந்தார்களோன்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். சம்புஷ்டம் திரிகுணைஸ்தமோ திபகுலம் விஷ்ணு பவத் பிரேரணாத். குருவாயூரப்பனும் தான் அகங்காரம் என்ற தத்துவத்தை தமோகுணத்தினுடைய சேர்க்கையால மகத்துக்கு அப்புறம் புத்திக்கு அப்புறம் தாம் படைத்தது சத்தியம்னு ஒத்துக்கிறார். ஸ்லோகம் அழகா நிறைவடைகிறது. இந்த ஸ்லோகத்தோட பொருள் நமக்கு சுலபமாக விளங்குவதற்கு வழக்கம் போல இந்த தமிழ் பாசுரத்தை நம்ம சிந்திப்போம். படைப்பது முக்குணத்தில் பகுதியை பெற்ற போதும் இடைப்பட நான் நான் இடைப்பட நான் என்று போதும் எண்ணத்தை தோற்றுவிக்கும் கிடைத்திடும் பிறவியல்கள் தமோ குணம் சிறந்தே நின்ற நடைபெறும் அகழ்தை ஒன்றே நடைபெறும் அகழ்தை ஒன்றே வாழ்வினில் நயந்து தோன்றும். குருவாயூரப்பா, அந்த அகந்தை என்று சொல்லக்கூடிய வாழ்வினில் நயந்து தோணக்கூடிய அந்த ஒரு நான் என்ற தத்துவத்தை நீ படைத்தாயாமே என்று தமிழ் பாசுரத்தையும் நாம் கேட்டோம். ஆறாவது ஸ்லோகத்திற்கு ஐந்தாவது தசகத்திலே பகவானுடைய சிருஷ்டி கிரமங்களை தொடர்வதற்காக பட்டத்திரி தயாராகின்றார். நாமும் நம்முடைய அழகு மல்லாரி ஸ்ரீகிருஷ்ண சுவாமியினுடைய சன்னதியில் பகவானுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து பட்டத்திரி தயாராவதற்குள் ஒரு தரிசனத்தை முடிப்போம் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டோம். ஆம், நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு நினைவிலே இருக்கும். ஆந்திர மாநிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய மன்னார் போலூர் என்ற ஒரு சிறிய ஊர். இந்த ஊரானது சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூலூர்பேட்டை என்ற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் ராக்கெட் தலமான ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு சமீபத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊரில் ஜாம்பவதி சத்யபாமா சமேத அழகுமல்லாரி சுவாமியினுடைய திருக்கோயிலிலே நுழைந்து கிட்டத்தட்ட அனைத்து சன்னதிகளையும் நாம் தரிசனம் செய்துவிட்டு நாம் பூர்த்தி செய்ய நினைக்கும் போது உத்தமமான ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தை நாம் இதோ அடைகின்றோம். அனைவரும் இங்கே எழுந்தருளி நமக்கு சேவை சாதிப்பது என்பது ஒரு விசேஷமான அம்சமாகும். யார்? விஸ்வக்சேனர் தொடங்கி இதோ விஸ்வக்சேனரை தரிசிக்கின்றோம். ஆழ்வார்களுடைய வரிசையிலே முதலாழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களுடைய திவ்ய தரிசனம், பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வாரையும் இதோ தரிசித்து விட்டோம்.
உன்னுடைய தொண்டர்களுக்குள்ளே நான் அடியாகவும் பொடியாகவும் இருக்கக்கூடியவன் அப்பா என்று வினயமாக தன்னை விண்ணப்பித்துக் கொண்ட தொண்டரடி பொழியாழ்வாருடைய தரிசனம், திருமசையாழ்வாரும் நமக்கு தரிசனத்தை அளிக்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பகவானுக்கே பல்லாண்டு பாடிய ஆழ்வார்களுடைய வரிசையிலே பெரிய ஆழ்வார் என்ற பெயரை பெற்ற பெரியாழ்வாருடைய ஒரு திவ்ய தரிசனம், திருப்பானாழ்வார், ராமனே கதி என்று இருந்த ராஜாவனுடைய ஸ்தானத்தை துறந்த குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், அந்த ஆழ்வார்களுடைய வரிசைகள் மட்டுமல்லாமல் இதோ ஆச்சாரிய சிரேஷ்டர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அந்த வரிசையும் தொடருகின்றது. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யகா கவிதார்க்கிக கேசரி என்று விளங்கிய சுவாமி வேதாந்த தேசிகன், ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். இவர்களெல்லாம் மூலமூர்த்திகளாக இருந்தாலும் உற்சவமூர்த்திகளாகவும் இங்கு நாம் விஸ்வக்ஷேனர், திருமயிஷையாழ்வார், பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார், பாஷ்யக்காரரான ஸ்ரீ ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள், இவ்வாறு இருக்கக்கூடிய நமக்கு ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் உத்தமர்களான அவர்களை உற்சவமூர்த்தியாகவும் நாம் தரிசித்துவிட்டு இன்னும் ஏதாவது இந்த திருக்கோயிலிலே நாம் தரிசிக்க வேண்டியது இருக்கின்றதா என்று நோக்கும் போது ஏன் இல்லை என்ற ஒரு சிறிய சின்னி கிருஷ்ணனான உற்சவமூர்த்தி நம்மை அழைக்கின்றாராம். ஆகா, கடைசியாக இந்த திருக்கோயிலிலே இவருடைய திவ்ய தரிசனம், 2 திவ்ய கஸ்தங்களை தான் தாங்கிக் கொண்டு சிறிய உருவத்தோடு கையிலே புல்லாங்குழலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்னி கிருஷ்ணன் என்று பெயர் பெற்ற இந்த சுவாமி அழகாக திருமன்காப்பையும் சார்த்திக் கொண்டு திறந்த கண்களோடும் மாலைகளை சார்த்திக் கொண்டு ஒரு திருவடி மேல் மற்றொரு திருவடியை தான் சார்த்தி வைத்துக் கொண்டு ஆகா ஆரத்தியோடு நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய உத்தமமான இந்த ஒரு சொரூபத்தில் சின்னி கிருஷ்ணன் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கும் போது இந்த திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம் பூர்த்தியாகின்றது. சின்னி கிருஷ்ணன் நமக்கு தரிசனத்தை அளித்து விட்டான். உன்னி கிருஷ்ணன் குருவாயூரிலே இந்த ஸ்லோகத்தை எவ்வாறு தொடருகின்றான் என்று நாம் பார்க்க நினைக்கும் போது இதோ பட்டத்ரி தயாராகிவிட்டார். 5வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தோடு பகவானுடைய அடுத்த படைப்பை என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் சிருஷ்டிக்கின்றார் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்வதற்கு குருவாயூரப்பா சோகம் त्रिगुणक्रम त्रिविधतम आसाद्य वैगारिको भूयस्तैजसतामसा विधिभव आद्येन सत्त्वात्मना देवान् इन्द्रियमानिनो कृतदिशा वातार्कपास्यस्विनो वल्हीन्द्राच्युत मिद्रकल्विदुविधि श्रीरुद्र சாரீரகானே. குருவாயூரப்பா, பிரகிருதி, மகத்து, அகங்காரம் வந்தாச்சு. இந்த 3 தத்துவங்கள் உலகத்துக்கு முக்கியமானது. அதற்கு பிணைப்பாக கலந்து சத்வம், ரஜஸ், தமோ என்ற 3 குணங்கள் வந்தாச்சு. அப்ப பட்டத்திரியனுடைய ஒரு பெருமை, அடுத்ததாக நீ சிருஷ்டிக்க கூடியது என்ன தெரியுமா? அகங்காரம். அதாவது ஏற்கனவே நீ சிருஷ்டித்து விட்டாய் நான் என்ற ஒரு தத்துவத்தை. அந்த நான் என்ற தத்துவத்திலிருந்து 3 குணங்கள் இருக்கின்றது என்று நாம் குறிப்பிட்டோம் அல்லவா? என்ன 3 குணங்கள்? சத்வம், ரஜஸ், தமோ என்ற குணங்கள். ஒவ்வொரு குணங்களிலிருந்து ஒரு அகங்காரத்தை கிளைப்பகுதிகளாக பகவான் அடுத்ததாக தான் படைக்கின்றாராம், சிருஷ்டிக்கின்றாராம். அப்போது அந்தந்த குணங்களோடு சேர்ந்து அந்த அகங்காரம் என்ற தத்துவத்திற்கு அந்த குணத்தோடு சேர்ந்து பெயர் வந்து விடுகின்றது. எப்படி? உதாரணமாக சத்வம் என்ற ஒரு குணம் இருக்கின்றதே, அதோடு அகங்காரமான தத்துவம் சேரும் போது அதற்கு சாத்விக அகங்காரம் என்று பகவானுடைய படைப்பிலே பெயராம், வைகாரிகம் என்று பெயர். அடுத்ததாக ரஜஸ் என்ற ஒரு குணத்திலிருந்து தைதசம், அதாவது ராஜச அகங்காரம் என்ற ஒரு அகங்காரமானது தோன்றுகின்றது. மூன்றாவதாக தமோ என்ற குணத்திலிருந்து தாமசம், அதாவது தாமச அகங்காரம் என்ற 3 குணங்கள். இந்த 3 அகங்காரங்களையும் 3 குணங்களிலிருந்து குருவாயூரப்பா சோகத்ரிகுண கிரம த்ரிவிதம் ஆசாத்ய வைகாரிகோ பூயஸ்தேஜஸ
தாமசா விதிபவ ஆத்யேன சத்வாத்மன. அப்ப முதல்ல சத்வகுணம் பிரதானமாக வைகாரிகம், அதாவது சாத்விக அகங்காரம். இதுல இவரால் படைக்கப்படக்கூடியவா எல்லாரும் சாத்வீகமாக இருப்பாளாம். அவர்கள்லாம் இயங்கலைன்னா நம்ம மனிதனாக வாழ்க்கையில இயங்கிக் கொண்டே இருக்க முடியாது. அப்ப சத்வகுணம் பிரதானமாக சாத்வீகமாக இருக்கக்கூடிய வைகாரிக அரங்கத்துல பலவிதமான தேவதைகளை சிருஷ்டிக்கிறாராம். யாரு? திசைகள். எல்லா விதமான திசைகள் சாத்வீக அகங்காரத்தால படைக்கப்பட்டது. அடுத்ததாக நமக்கு முக்கியமான மூச்சு விடக்கூடிய காற்று, வாயு, உலகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சூரியன், வருணன், அஸ்வினி தேவதைகள், அக்னி, இந்திரன், விஷ்ணு, மித்ரன், பிரஜாபதி, சந்திரன், உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மதேவன், அழிக்கக்கூடிய ஸ்ரீருத்ரன், எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடிய சர்வநியந்தாவாக அகிலகேய பிரத்யநீக கல்யாணைகதானனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ க்ஷேத்ரஜர், இவர்களெல்லாம் இந்த சாத்விக அகங்காரத்தால் படைக்கப்பட்டவர்கள். அது மட்டுமா, ஞான இந்திரிய தேவதைகளையும் பகவான் திசைகள், வாயு, சூரியன், வருணன், அஸ்வினி தேவர்கள், இவர்கள் ஐவரும் இப்போது படைக்கப்பட்ட பொருட்களிலே ஞான இந்திரிய தேவதைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ம இந்திரியங்களுக்கு 5 பேர் அதிதேவதையாக பகவான் நியமித்தார். அவர்கள்தான் அக்னி, இந்திரன், விஷ்ணு, மித்ரன், பிரஜாபதி என்ற ஐவர். இத்தனை சிருஷ்டிகளை செய்து இவ்வளவு தேவதைகளையும் உருவாக்கியதோடு இல்லாமல், குருவாயூரப்பா, உனக்கு ஒரு சிந்தனையானது தோன்றியது. தேவான் இந்திரியமானினோ கிருததிர்சாம் வாதார்கபாசஸ்வினோம் வன்னீந்திராச்சுதமித்ரகல் விதுவிதி ஸ்ரீருத்ரசாரீரகானே. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இவைகள்லாம் ஒரு மனுஷனுக்கு உலகத்தினுடைய சஞ்சாரத்துல முக்கியமானதா இருக்கணும். நல்ல மனசு இருக்கணும், அந்த புத்தி இயங்கக்கூடியதாக இருக்கணும், கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படக்கூடிய அகங்காரம் இருக்கணும், சித்தம் இருக்கணும். இதுக்கெல்லாம் இந்த குணங்களுக்கு அதை அடக்கி ஆள்றதுக்கு ஒரு அபிமானி தேவதைகள் வேணுமா? அதற்காகத்தான் மனத்திற்காக சந்திரனையும், புத்தியைக்காக அபிமானி தேவதையாக பிரம்மதேவரையும், அகங்காரத்திற்காக ஸ்ரீருத்ரனையும், சித்தத்திற்காக க்ஷேத்ரஜன் என்ற 4 அபிமானி தேவதைகளை குருவாயூரப்பா நீ சிருஷ்டித்தாய் என்று தாமச, ராஜச, சத்வ 3 குணங்களிலே சாத்வீக அகங்காரத்தினுடைய படைப்புகளாக இவற்றை நீ படைத்தாய் என்று தொடருகின்ற பட்டத்திரி எவ்வாறு தொடருகின்றார் என்ற வைபவங்களை பல பகுதிகளாக நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னார் போலூர் அழகுமல்லாரி ஸ்ரீகிருஷ்ண சுவாமியின் ஆரத்தியுடன், அவருடைய திவ்ய தரிசனத்துடன் அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியிலே மற்றும் ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை நாம் தொடர்ந்து கேட்கலாம்.